என்ன இது? என்ன இது? ஏய் பூபி, என்னாச்சு? என்ன பாக்குற? இது நூல் மாதிரி இருந்துச்சு, அது என் உடம்புல மாட்டிக்கிச்சு. ஓஹோ, செலந்தி வலையா இருக்கும். நான் வந்து பாக்குறேன். நான் சொன்ன சிலந்தி வலையே தான். என்ன சிலந்தி வலையா? ஆமா, அப்படின்னா உன் வீட்ல சிலந்தி இருக்கு. அப்படி என்ன போய் பாக்குறேன். இங்க யாரையும் காணுமே. ஐயோ அம்மா, ஐயா முதுகுல. இதுதான் அந்த சிலந்தியா? நீ யாரு? நீ எதுக்காக என் முதுகுல குதிச்ச? என்ன மன்னிச்சிரு நண்பா, கொஞ்சம் கால் தவறிடுச்சு, அதனாலதான் நான் உன் மேல விழுந்துட்டேன். நான் ஒரு சிலந்தி, ஆனா என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்ல. உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என் பேரு பூபி, இது என்னோட வீடு. அப்ப நீதான் என்னோட வாசல்ல இந்த நூலையெல்லாம் கட்டி தொங்க போட்டியா? அது நூல் இல்ல, வலை பூபி. வலையா? ஆமா, அதுக்கு பேரு வலை. பட்டு மாதிரி இருக்கிற ஒரு நூலை வச்சுதான் நான் அதை உண்டு பண்றேன். இந்த வலையில சிக்கிற சின்ன பிராணிகள் தான் என்னுடைய உணவு. ஓஹோ, அப்படியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நண்பா. உன் வலைய அறுத்துட்டு தான் நான் வெளியே போனேன். அச்சச்சோ, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ தெரியாம தானே பண்ண. நான் புதுசா வலைய பண்ணிக்கிறேன். இனிமே வாசலுக்கு வெளியே பண்ணு, அப்ப என்னால வெளியே போகவும் முடியும். அதே நேரத்துல உனக்கு நிறைய பூச்சிகளும் கிடைக்கும். அதுவும் சரிதான். பூபி, எனக்கு உன்னால ஒரு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமா. என்ன பண்ணணும்? அது என்கிட்ட ஒரு பை நிறைய முட்டை இருக்கு. முட்டையிலிருந்து குட்டி எல்லாம் வெளியே வர வரைக்கும் நான் இங்க எங்கேயாவது இருந்துக்கவா? நிச்சயமா, இங்கே தங்கிக்க. அப்போ இங்க நிறைய குட்டிங்க வரும்ல? பூபி, குட்டிங்கெல்லாம் இங்கேயே தங்காது. அவங்கெல்லாம் தனியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சில சமயம் தூரமா போயிடுவாங்க. அச்சச்சோ, தூரமாவா? அது எப்படி அங்க போகும்? அதுவா, ஒரு சின்ன வலையோட முனைய பிடிச்சுக்கிட்டு காத்துல பறந்து பறந்து போவாங்க. ஹை, ரொம்ப நல்லா இருக்கே. என்னாலயும் அப்படி போக முடிஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கும். உனக்கு ஏன் இப்படி எல்லாம் ஆசை வருது? நண்பா, நீ உண்மையாவே திறமைசாலிதான். இந்த மாதிரி வலைய பின்னலனா நான் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். சரி, நீ போய் பூச்சிகளை பிடி. நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். மாட்டேன். விடு, எனக்கு இது வேணும். என் வழியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உனக்கு கூடு கட்டணும்னா வேற இடத்துக்கு தேடி போ. நான் போக மாட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. குடு. தர மாட்டேன்னு சொன்னேன்ல. குடு. தள்ளி போ. எனக்கு இது வேணும். எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? இங்க பாத்தியா பூபி, இவ என்னோட வலைய அறுக்க பாக்குறா. இந்த வலை எனக்கு வேணும். என் கூட்ட சரி பண்ணணும். இல்லனா என் குஞ்சுகளுக்கு பிரச்சனை ஆயிடும். என் வலைய கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி உயிர் வாழ்றது? நான் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். என்னோட குழந்தைங்க அதுக்கப்புறம் முட்டையில இருந்து வெளியே வர மாட்டாங்க. இத பாரு, இது உன்னோட புது வலன் எனக்கு தெரியாது. பழைய வலன் நினைச்சுதான் நான் கேட்டேன். இது ஒரு புது வலைதான்.
ஏன்னா சிலந்தி வலை பின்றத நான் பார்த்தேன். எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? நாம இந்த பிரச்சனைய பேசி சரி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்காகன்னு சொல்ற. சரி, இந்த வலையை எடுத்துக்கோ. என்கிட்ட பழைய சில வலைகளும் இருக்கு. அதை நான் அழகா மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வேணா தரேன். தெரியாம நான் இத கேட்டதுக்காக என்ன மன்னிச்சிடு. இந்த புது வலைய உன் குழந்தைகளுக்காக நீ வச்சுக்க. எனக்கு பழைய வலை போதும். நல்ல விஷயம்தான். இப்ப பிரச்சனை முடிஞ்சதுல. இந்த வலையை எடுத்துக்கோ. நன்றி. மறுபடியும் வரணும், சரியா? சரி, நிச்சயமா வரேன்.